ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஷு Pingu சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது. டெய்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருந்து போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படி தோசை செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம், ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சோம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து தோசை ஊற்றுறதுக்காக மாவு செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 கரண்டி வந்து ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டேன். தோசை மாவு இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். அரிசி மாவு இதில் உளுந்து மாவு எக்ஸ்ட்ரா இருக்கும், பட் அரிசி மாவில் பண்ணாலும் நமக்கு வந்து வரும். பிகாஸ் நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த நான் எடுத்து வச்சுருந்த 4லேருந்து 5 கரண்டி தோசை மாவில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து நான் ஆட் பண்ணலை. தண்ணிக்கு பதிலாக நான் தோசை மாவு தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இது வந்து பிரச்சனை கிடையாது. இது வந்து நான் தோசை மாதிரி இல்லாமல் லைட்டாக அடை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு வேணுன்றதுனால நான் தண்ணி ஊற்றாமல் தான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணேன். ஸோ அவ்வளோதான். மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவு. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் பற்ற வச்சுட்டு மேலே ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வந்து வதங்குற வரைக்கும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாய்த்தூள் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். மிளகாய்த்தூள் வந்து எதுக்காகனா, எனக்கு வந்து தோசையிலையோ இல்லை அடையிலையோ வந்து மிளகாய் வந்து அப்படியே சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அதனால நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் வேணால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ரெடியானதுக்கப்புறமா மாவில் வந்துட்டு சீரகம், மிளகு, அப்புறமா நம்ம திருவி வச்சுருந்த கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போடுறோம். ஃப்ரெஷ் மிளகாய் எதுக்கு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக மிளகாத்தூள் போட்டு அது ஒரு மாதிரி இப்போ பச்சை வாடை அடிக்குது. அதனால் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் அடை மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி திக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தோசைக்கல்ல தவா வந்து சூடு பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றி அப்படியே இதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்புமே வந்து தோசை மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ திருப்பி போட்டு நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கணும். ஸோ திக்காக இருக்கிறதுனால வந்துட்டு வேகும்போது என்ன ஆகும்னா, வெளியில் வந்து இந்த மாதிரி கருப்பாக வரும். இப்படி இருந்துச்சுன்னா தான் உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். பட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தோசை அல்லது அடை ஏதோ ஒன்று வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு டைமு அதெல்லாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது. நம்ம நினச்சோமா டக்குன்னு போய் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இதை வந்து செஞ்சிட்டிங்கன்னா அதில் வந்து கேரட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ஹெல்த்தியான தோசை சாப்பாடும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்பைசியான டிஃப்ரெண்ட்டான டின்னரும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சட்னி, குழம்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாஸோடையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது சாஸ் வந்து ஸ்வீட் அண்ட் ஹாட் சாஸு. ஸோ சாஸோடையும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எதுவுமே இல்லாமலும் கூட சாப்பிட்லாம். பிகாஸ் அதில் நம்ம வந்து சில்லி பவுடர், மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவுமே ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியான, சூப்பரான, டேஸ்டியான ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறீங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.